அனைவருக்கும் வணக்கம். கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன் எக்ஸாம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக் டாப்பிக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன். இது பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன் டாப்பிக்கில் வரும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம படித்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே சிங்கிள் வேரியபிள், ஒரே ஒரு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வச்சு நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரெண்டு ரேண்டம் வேரியபிள் வச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்ததுன்னா நம்ம பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் சொல்கிறோம். இப்போ கார்லேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோவேரியன்ஸ் பார்க்கணும். ஏற்கனவே வேரியன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதோட டெஃபினிஷனை expectation of x minus e of x the whole square நம்ம பார்த்துருப்போம். expectation of இது பார்த்துருப்போம். x minus e of x the whole square the variance of x. இதில் பார்த்தீங்கன்னா variance of x னு ஒரே ஒரு வேரியபிள் இருக்கும். இப்போ ரெண்டு வேரியபிள் வரும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கோவேரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அது எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிகேட்டிங் ஹவு தே டென் டு வேரி டுகெதர். இப்போ டெஃபினிஷன் பார்த்துடலாம். x and y be two random variable defined on a sample space. The covariance of x and y is COV அப்படின்னு போட்டு எழுதுவாங்க. இது கேபிட்டல்லையோ ஸ்மால்லையோ அப்படி வேணாலும் இருக்கலாம். இதை ரீட் பண்ணும்போது covariance of x yன்னு ரீட் பண்ணோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கானது x minus e of x இன்ட்டு y minus e of y அப்படின்னு வரும். இதுவே கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ரெண்டுமே எக்ஸாக இருக்கும்போது நமக்கு என்ன வரும்னா விச் இஸ் நத்திங் பட் அந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான டெஃபினேஷன் வந்துடும். ஸோ சிங்கிள் வேரியபிள் வரும்போது அது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டு ரேண்டம் வேரியபிள் வரும்போது அது கோவேரியன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கான டெஃபினேஷன் இது. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது எக்ஸுக்கான ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கும்போது சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, இதுவே வேறு விதமாக இன்னொரு ஃபார்முலா இருக்கிறது என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். ஓகே, ஸோ இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் இருக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதை நம்ம இந்த இடத்த அப்ளை பண்ணலாம். எப்போ எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணும்போது ரெண்டுமே சேம் டைம் கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா கோவேரியன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே ரிவர்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இம்ப்ளஸ் எக்ஸ் ஒய் இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியுமானா அது சொல்ல முடியாது. அப்போ கான்வர்ஸ் வந்து இதில் நாட் ட்ரூ. அதுதான் இஃப் கோவேரியன்ஸ் எக்ஸ் ஒய் equal to 0 na then xy need not be independent. இண்டிபெண்டண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இண்டிபெண்டன்ட் இம்ப்ளைஸ் கோவேரியன்ஸ் 0, கோவேரியன்ஸ் ஆஃப் xy equal to 0 implies we cannot say about x and y are independent or not. ஸோ அதே போல் இந்த கோவேரியன்ட் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். எக்ஸ்ஒய்க்கு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ஒய் சேம் அஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் ஒய்எக்ஸாக இருக்கும். கோவேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிஒய் அப்போ எக்ஸோட ஒய்யோட கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கான்ஸ்டன்ட் என்ன ப்ராடக்ட்ல இருக்கோ வெளியே எடுத்துடலாம். ஏன்னா வேரியன்ஸ்க்கான டெஃபினேஷன்லையும் அந்த ப்ராப்பர்ட்டி தானே அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிஒய் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு ஏபி இன்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ஒய் வேர் ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அப்போ கோவேரியன்ஸ் இஸ் அஃபெக்டட் பை த சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். எப்பவுமே அந்த ரேண்டம் வேரியபிள் மல்டிப்ளைட் பை கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல், சப்ராக்ஷன் பை கான்ஸ்டன்ட்னா அது சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின். ஓகே, அப்போ சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் வந்து இது அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் கமா ஒய் பிளஸ் பி இது ஒரு ரெண்டு வேரியபிளோட ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம் பாருங்க. அப்போ இது சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின். இந்த சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம போட்டோம்னா அது எக்ஸ் ஒய் அன்ஆல்டர்டாக இருக்குது. ஸோ கோவேரியன்ஸ் இஸ் அன்அஃபெக்டட் பை சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின். அப்போ கோவேரியன்ஸோட ப்ராப்பர்ட்டியில் இஸ் அஃபெக்டட் பை சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். மல்டிப்ளை பை கான்ஸ்டன்ட் இருந்தால் அந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வரும். பட் அடிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதை விட்டுடலாம் நாம கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ கோவேரியன்ஸ் is unaffected by change of origin. இது ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் ax plus b comma cy plus d. அப்போ மல்டிபிள் இருந்தால் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் இல்லையா, அப்போ ஏசி வெளியே எடுத்துடணும், இந்த கான்ஸ்டன்ட் அடிஷனில் இருக்கிறத விட்டுடலாம். அப்போ ஏசி இன்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அதே போல் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து அடிஷன் இருக்குது, அடுத்தது ஒய் இருக்குன்னு நம்ம என்னவா எழுதலாம்னா ரெண்டு கோவேரியன்ஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதலாம். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா இசட் ப்ளஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் ஒய் கமா இசட். அது ஃபஸ்ட்டில் தான் இல்லை செகண்டில் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இசட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிங்கிள் வேரியபிள் இருந்தால் அது வேரியன்ஸ், ரெண்டு வேரியபிள் இருக்கும்போது கோவேரியன்ஸ் சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த வேரியன்ஸுக்கும் கோவேரியன்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க இதில். ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். அதுவே இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2 டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்.
இப்போ 2 வேரியபிளுக்கு தான் இந்த மாதிரி எழுத முடியுமானா n வேரியபிளுக்கும் நம்ம பண்ணலாம். அப்போ ஜென்ரலாக நம்ம எழுதும்போது x1, x2, etc. xn be random variables, then variance of summation I equal to 1 to n ai xi. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருந்தால் வேரியன்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சமேஷன் ai ஸ்கொயர் I equal to 1 to n வேரியன்ஸ் ஆஃப் xi ப்ளஸ் 2 டைம்ஸ் இந்த கோவேரியன்ஸ் வரணும் இல்லையா, 2 டைம்ஸ். அப்போது கோவேரியன்ஸ் 2 வேரியபிள் வரதுனால 2 சமேஷன் வரும். I varies from 1 to n, j varies from 1 to n, ai aj covariance of xi yj. இங்கே I less than j. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ இந்த ஏஐயில் எல்லாமே வெறும் x1, x2, x3 வச்சும் எழுதலாம். அப்போ எழுதும்போது இப்படி வரும், வேரியன்ஸ் ஆஃப் x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா xn ஈக்குவல் டு தனித்தனியாக ஒவ்வொன்றத்தோட வேரியன்ஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் ரெண்டு ப்ராடக்டாக எடுத்து அதனோட கோவேரியன்ஸ். அப்போ 2 டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் x1 x2 ப்ளஸ் 2 டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் x1 x3 அந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸும் வரும். ஸோ அதை தான் இங்கே எழுதும்போது மொத்தமாக ப்ளஸ் 2 டைம்ஸ் சமேஷன் I equal to 1 to n, j equal to 1 to n கோவேரியன்ஸ் ஆஃப் xi yj. இல்லை இங்கே xi xj வேறு I less than j எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அந்த கோவேரியன்ஸ் ஆஃப் xy ஈக்குவல் டு 0 நம்ம சொன்னோம். அது 2 தான்ட்டு இல்லை, n வேரியபிளுக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ பேர்வைஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எந்த 2 ரேண்டம் வேரியபிள் இருந்தாலும் அது இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட கோவேரியன்ஸ் வந்து 0. ஸோ அது எப்படி ரிசல்ட்டாக கொடுக்கலான்னா, இஃப் x1, x2, etc. xn ஆர் pairwise independent random variable, then covariance of xi xj equal to 0. Independent implies covariance 0. Covariance 0 implies we cannot say that they are independent or not. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கோவேரியன்ஸ் வச்சு நம்ம கார்லேஷன் அங்கே சொல்லுவோம் நாம, அதனால தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிசல்ட் எழுதணும் இல்லையா, இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் எழுதலாம், இந்த சிக்மா ஸ்கொயர் ஒய் எழுதலாம். அப்போ இந்த சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அந்த மாதிரி எழுதி இங்கே ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, அந்த சேம் வச்சு தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இது வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு அர்த்தம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு என்ன வரும், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். இது வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2 டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். ஓகே, ஸோ எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா இம்ப்ளைஸ் நாம் என்ன சொல்லணும், கோவேரியன்ஸ் ஆஃப் அந்த 2 ரேண்டம் வேரியபிள் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த ரிசல்ட் பிரகாரம், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் இண்டிபெண்ட்டாக இந்த கோவேரியன்ஸ் 0. மைனஸ் வந்தாலும் இது 0 தான். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வந்தாலும் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட். மைனஸ்க்கு அதே போல் தான், இங்கே மைனஸ் வந்தாலும் இங்கே ப்ளஸ் தான் வருது இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி. ஓகே, இது ஜென்ரலாக கொடுத்துருக்கிறது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் சிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய். ஸோ நமக்கு ப்ராடக்டில் இருக்க கான்செப்ட் வெளியே எடுத்துருவோம். ஸோ அப்போ ஏசி வந்துடும். அப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் சொல்லும்போது அது நம்ம வேரியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்போ சிக்மா ஸ்கொயர் எக்ஸ். இந்த ரிசல்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏசி இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் இந்த பிடி இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பிசி கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ அந்த கோவேரியன்ஸை பார்த்ததே இந்த கார்லேஷன் படிக்கிறதுக்காக தான். ஸோ கோவேரியன்ஸ் பார்த்துட்டு இப்போ கார்லேஷனுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். 2 variables x and y are said to be correlated if a change in the value of one of the variable causes a change in the value of the other variable. அப்போ எக்ஸில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒய்லையும் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த 2 வேரியபிள்ஸ் வந்து தேர் கார்லேட், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ள இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கோவேரியன்ஸ் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, இஸ் எ மெஷர் ஆஃப் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். எவ்வளோ அந்த ரிலேஷன் பற்றி தான் சொல்லுது, ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் இருக்குன்னு தான் சொல்லுது, சரியா? ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ரிலேஷன் இருக்குது அது சொல்கிறது கிடையாது. இட் டஸ் நாட் டெல் ஹஸ் த டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப். Okay, the correlation coefficient is a measure which gives the degree of relationship between x and y. அப்போ அங்கே நம்ம முன்னாடி படித்த இந்த கோவேரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் ஒய்க்கு ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லுது. ஸோ அதனோட டிகிரி எந்த அளவுக்கு அதோட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் கார்லேஷன். ஸோ அதை தான் நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம சொல்கிறோம். அப்போ கோவேரியன்ஸ் கிவ்ஸ் த மெஷர் ஆஃப் லீனியர் ரிலேஷன்ஷிப் தான், ஆனால் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கிவ்ஸ் த மெஷர் ஆஃப் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஸோ கோவேரியன்ஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியாது, பட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சது யாருன்னா கால் பியர்சன். ஸோ அதை வச்சே தான் இங்கே நேம் பண்ணியிருக்காங்க கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். ஸோ சில புக்கில் ரோன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சிலதில் ஆர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ் ஒய்க்கு இடைப்பட்ட அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ரோ ஆஃப் எக்ஸ் ஒய் இல்லை ஆர் ஆஃப் எக்ஸ் ஒய். நம்ம மேக்ஸிமம் இந்த ஆர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு என்ன ஃபார்முலா, அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் நத்திங் பட் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். சிக்மா ஸ்கொயர் வந்து
variance of x. அப்போ sigma x வந்து standard deviation of x. இது standard deviation of y. அப்போ the denominator should be not equal to 0. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்கானா, வேறு ஃபார்முலாவும் இருக்குது. அப்போ r equal to sigma x into y. ஆனால் இங்கே xன்றது deviation from mean. x minus x bar நம்ம capital x னும் y minus y bar வந்து mean. அதனோட deviation y ன்னு எடுத்துனா then r equal to sigma xy by n into sigma x sigma y. ஸோ இங்கே xyன்றது என்னது, deviation from mean. ஸோ அதே போல் இந்த எண்ணுக்கு பதிலாக இப்படி நம்ம எழுதலாம், r equal to sigma x into y by root of sigma x square into sigma y square, where x is nothing but x minus x bar, y is nothing but y minus y bar. அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ தான் நம்ம கோவேரியன்ஸ் பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் இம்ப்ளைஸ் அந்த கோவேரியன்ஸ் ரெண்டுத்துக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காதுன்னு சொல்லுது. ஸோ அப்போ அது 0. ஓகே, அப்போ கோவேரியன்ட் 0னா இந்த கோவேரியன்ட் 0 இந்த சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷனும் 0வாக இருக்கும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் இம்ப்ளைஸ் நம்ம என்ன சொல்லலாம், the correlation coefficient is 0. பட் கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா எப்படி கோவேரியன்ஸ்க்கு நாட் ட்ரூவோ அதே போல் தான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு நாட் ட்ரூ. அதை தான் இங்கே சொல்கிறோம். அப்போ இஃப் ரோ ஆஃப் எக்ஸ் ஒய், அதாவது இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் 0னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் அன்கார்லேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது. பட் நாட் இண்டிபெண்ட். ஓகே, ஸோ எங்கேயாவது அந்த மாதிரி வருதா, ரிவர்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கானா, சில கேஸஸில் ட்ரூவாக இருக்கும். எக்ஸ் ஃபாலோஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 0 and 1, அது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஒய் வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா ஒய் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த கேஸில் நம்ம போடும்போது நமக்கு என்ன வரும்னா, இந்த கோவேரியன்ட் 0 வரும். இவந்தோ இங்கே இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக இருந்தாலும் கோவேரியன்ட் 0 வருது, அதனால ரேங்க் 0 வருது. ஓகே, ஹென்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் அன்கார்லேட்டட் பட் நாட் இண்டிபெண்ட். ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0 வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம இண்டிபெண்ட் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இது டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ எப்போ இந்த கான்வர்ஸ் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் ஒய் ஆர் ஜாயிண்ட்லி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் ரோ அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0வாக இருந்துச்சுன்னா தென் we can say that they are independent. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அதே போல் இன்னும் ஒரு கேஸில் இந்த கான்வர்ஸ் ட்ரூவாக இருக்கும். எப்போ அப்படின்னா, இஃப் ஈச் ஆஃப் த டூ வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டேக்ஸ் 2 வேல்யூஸ் 0 and 1ன்ற அந்த 2 வேல்யூ மட்டும் எடுக்கும் வித் பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டிஸ், தென் ரேங்க் வந்து அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0 இம்ப்ளைஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட். ஸோ அப்போ நம்ம எப்போ அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று அந்த 2 வேரியபிளும் டேக்ஸ் ஒன்லி த 2 வேல்யூஸ் 0 and 1 இருக்கணும். இல்லைனா இன்னொரு கேஸ் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஜாயிண்ட்லி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம இண்டிபெண்டன்ட் சொல்லலாம். இப்போ ஜென்ரலாக நமக்கு அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0 இம்ப்ளைஸ் நம்ம என்ன சொல்லலாம், அன்கார்லேட்டட்னு சொல்லலாம். பட் இண்டிபெண்டன்ட் பற்றி நம்ம சொல்ல முடியாது. சில புக்கில் இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யை வந்து இந்த சிக்மா எக்ஸ் ஒய்ன்னு எழுதுறாங்க. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இல்லை மியூ 1 கூட சில டைமில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வரும்போது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. The correlation coefficient is independent of units of measurement and so it is suitable for comparison. அப்போ எத்தனை யூனிட் இருக்கோ, இப்போ நம்ம 100 பேரை கம்பேர் பண்ணுறோம், இல்லை 100 பேர்ஸை கம்பேர் 100,000 எப்படி கம்பேர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ கம்பேரிசனுக்கு வந்து இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணும், ஒரு ஸ்கேட்டர் டயக்ராமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இஃப் எக்ஸ்ஐ ஒய்ஐ ஐ ஈக்குவல் டு 1 to n இஸ் த பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒய்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு பேராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐக்கு வந்து 1 to n போடும்போது n பேர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. இதை நம்ம டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம், கிராஃபாக எடுக்க போகிறோம். இந்த ஹரிசாண்டல் எக்ஸ் வேல்யூவும் அதோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அது எக்ஸ் ஒய் பிளேனில் ஒரு டாட்டடாக இருக்கும். அந்த டாட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்கேட்டர் டயக்ராம். தமிழ் வந்து சிதறல் வரைபடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த உங்களுக்கு டாட் தெரியுதா, உங்களுக்கு இந்த டாட் ஃபுல்லாக இப்படி இருக்குது பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஆர் கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா, இது வந்து இங்கே எடுக்கும்போது இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட். அப்போது லோயர் லெஃப்ட்லேருந்து அப்பர் ரைட்டுக்கு க்ரோத் ஆகுது அப்படின்னா இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டர் தென் 0. இங்கே பாருங்கள், லோயர் ரைட்லேருந்து அப்பர் லெஃப்ட்டுக்கு போகுது அப்படின்னா இது வந்து ஆர் லெஸ் தேன் 0ன்னு சொல்லுவோம். இப்படி பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஆர் வந்து ஈக்குவல் டு 0 நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஆர் வந்து +1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரெக்ரெஷன் லைன் எப்படி இருக்குன்னா y ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும்.
இதுவே r equal to -1 அப்படின்னா இந்த x axis y axis intersect பண்ணிட்டு போகும். அந்த intersect ஆகிற பாயிண்ட் தான் C. அப்போ இந்த x axisனா C, 0, y axisனா 0, C. அப்போ இந்த லைன் ஆஃப் ரெக்ரெஷன் x plus y equal to C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து cannot exceed unity numerically அப்படின்னா ஒன்று அது லைஸ் பிட்வீன் +1 and -1 இருக்கும். அதான் cannot exceed unity numerically. அப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆரோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் +1 and -1. அப்போ -1 இருக்கலாம், -0.9 அந்த மாதிரி வந்துட்டு +1 இதுக்குள்ளே எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அப்போ 1 விட அதிகமாகவோ இல்லை -1 விட கம்மியாகவோ இருக்காதுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ஆரோட வேல்யூ +1 இருந்துச்சுன்னா the correlation is perfect and positive. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் r greater than 0 சொல்கிறோன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த லைனை சுற்றி தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டராக இருக்கும். அதே போல் இந்த லைனை சுற்றி தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இருக்கும்போது அந்த இந்த பாயிண்ட்ஸில் ஸ்கேட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து பாசிட்டிவ் கார்லேஷன், இது நெகட்டிவ் கார்லேஷன், இது தெர் இஸ் நோ கார்லேஷன். இப்போ வந்து பாசிட்டிவ்லேருந்து பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோன்னா ஆரோட வேல்யூ +1 இருந்துச்சுன்னா அந்த கார்லேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், பர்ஃபெக்ட் அண்ட் பாசிட்டிவ் சொல்கிறோம். இதுவே ஆரோட வேல்யூ ஈக்குவல் டு -1 இருந்துச்சுன்னா அந்த கார்லேஷன் வந்து பர்ஃபெக்ட் அண்ட் நெகட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா r, அதனோட வேல்யூ வந்து க்ளோஸ் டு +1 இல்லை -1 இருந்துச்சுன்னா, அதாவது +1க்கு நியரர் வேல்யூ இல்லை -1க்கு நியரர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா there is a high degree of linear relationship between x and y அப்படின்னு அர்த்தம். அதாவது க்ளோஸ் டு +1 இல்லை -1க்கோ வேல்யூ இருந்துச்சுன்னா அங்கே லீனியர் ரிலேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ r வந்து பாசிட்டிவாக இருக்குது, அதாவது இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குன்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா y increases as x increases. x வேல்யூ இன்க்ரீஸ் ஆக y ஓட வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொல்கிறதுனா r வந்து பாசிட்டிவ் நம்ம சொல்கிறோம். r எப்போ நெகட்டிவ் சொல்கிறோம்னா y decreases as x increases. x இன்க்ரீஸ் ஆக y வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமே எடுத்துக்கோங்களேன். இது பாருங்க, இப்போ r வந்து இங்கே எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது 0, 1, 2, இங்கே போக போக ஒய்யோட வேல்யூ போயிட்டே இருக்குது பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது பாசிட்டிவ் கார்லேஷன். இதே பாருங்க டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆக ஆரோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, பட் ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதனால இது நெகட்டிவ் கார்லேஷன். ஸோ அப்போ இதில் இந்த ரிசல்ட்ஸ் தான் கேட்குறாங்க ஒன் வேர்டில். ஸோ ஆர் வந்து பாசிட்டிவ்னா அது என்ன தெரியுது, ஒய் இன்க்ரீசஸ் as எக்ஸ் இன்க்ரீசஸ். ஆர் நெகட்டிவ்னா y decreases as x increases. ரெண்டு கேஸில் x increases தான். yயும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவ், y டிக்ரீஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ். r is near to 0 indicates a lack of linear relationship between x and y. இப்போ நியர் டு 0னா 0.1 இல்லை -0.1 இல்லை 0.2 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்குது, இல்லைன்றது கிட்டத்தட்ட இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லலாம். அதுவே இந்த க்ளோஸ் டு +1 -1 இப்போ 0.8 அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அங்கே லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். The correlation coefficient is unaffected by change of origin and scale. Covariance பார்க்கும்பொழுது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கோவேரியன்ஸுக்கு நம்ம தனியாக பார்க்கலையா? கோவேரியன்ஸுக்கு நம்ம பார்த்தோம். அதாவது இது affected by change of scale but unaffected by origin. ஆனால் இங்கே correlation coefficient என்ன வருது அப்படின்னா, correlation coefficient Rன்னு வரும்போது is unaffected by change of origin and scale. Origin change ஆனாலும் ஓகே, இல்லைன்னா ஸ்கேல் சேஞ்ச் ஆனாலும் ஓகே, அதை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஆர் வந்து அந்த correlation coefficient வந்து மாறாமல் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் x and y are two independent random variables and if u வந்து x minus a by h, x minus aன்னு சொல்லும்போது ஆரிஜினை சேஞ்ச் பண்ணுறோம், by hனா ஸ்கேலை சேஞ்ச் பண்ணுறோம். அதே போல் v equal to y minus bனா இங்கே ஆரிஜின் சேஞ்ச் பண்ணிட்டு டிவைட் பை கான்ஸ்டன்ட்னா இங்கே ஸ்கேலை சேஞ்ச் பண்ணுறோம். அது சேஞ்ச் பண்ணாலும் அப்போ xyக்கு என்ன கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வருதோ அதே தான் இந்த uvக்கும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வருது. ஸோ r of xy equal to r of uv, அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் between x and y சேம் as the கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் between u and v. இங்கே இந்த a b hk எல்லாம் கான்ஸ்டன்ட், அதே போல் இந்த டினாமினேட்டரில் hk வந்து should be greater than 0 இருக்கணும்.
ஓகே. ஸோ இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு நம்ம ஏற்கனவே ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் கோவேரியன்ஸில் பார்த்தோம். -2 டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ மைனஸ் இந்த டேர்ம் லெஃப்ட்டுக்கும் இந்த வேரியன்ஸ் ரைட்டுக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம்னா 2 டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் ஒய் மைனஸ் சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே. இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு நம்ம என்ன ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். இதுலேருந்து கோவேரியன்ஸ்க்கான ரிசல்ட் கண்டுபிடிங்க. R into sigma x into sigma y. So, இந்த equation 1ல இந்த covariance-க்கு பதிலா இந்த result நம்ம replace பண்றோம். Okay. So, 2 times sigma x sigma y in the R equal to sigma square x plus sigma square y minus sigma square x minus y. So, இதிலிருந்து R, the correlation coefficient equal to sigma square x plus sigma square y minus sigma square x minus y by 2 times sigma x sigma y. So, அப்போ எல்லாத்துக்கும் variance மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுனா x ஓட variance, y ஓட variance, அந்த subtraction ஓட variance தெரிஞ்சிச்சுனா we can able to find the correlation coefficient between x and y. ஏன்னா correlation variance தெரிஞ்சிச்சுனா அதுல நம்ம standard deviation நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இங்கே மைனஸ் வச்சு வர மாதிரி ப்ளஸ் வச்சுக்கும் நீங்கள் ஃபார்முலா போட முடியும். இதே போல் ப்ளஸ் வச்சு நீங்கள் எழுதலாம். சைன் சேஞ்ச் ஆகி மாறி வரும். ஸோ ப்ராப்ளம் கேட்கும்போது எப்படி இருந்தாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த ரிசல்ட்லாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கூட போட்டுக்கலாம். ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, அதாவது எக்ஸ் ஒய்ன்ற ரேண்டம் வேரியபிள் பதிலாக ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சிஒய் ப்ளஸ் டின்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன ரிசல்ட்னா ஏ இன்ட்டு சி பை மாடுலஸ் ஆஃப் ஏசி இன்ட்டு the rank correlation of x and y, where a, b, c, d are any numbers, the denominator in the AC should be not equal to 0 and x and y are random variable. Suppose in the AC, a into c இந்த constant greater than 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த AC greater than 0னா இந்த ஃபுல்லாக இந்த கான்ஸ்டன்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன வருது, சேம் சைனாக இருக்கும். ஸோ இப்போ கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துடும். AC greater than 0 இருந்தால் இந்த வேல்யூ 1 ஆகிடும். அதுவே AC less than 0 இருந்தால் இந்த AC by modulus AC வந்து -1 இருக்கும். பியும் டியும் 0வா இருந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் பி ப்ளஸ் டி அது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே ஆன்சர் தான் வருது. ஆர் ஆஃப் ஏஎக்ஸ் சிஒய் ஈக்குவல் டு ஏசி பை மாடுலஸ் ஏசி இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ இப்போ 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஆர் அன்கார்லேட்டட், 2 இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் இருந்துச்சுன்னா இம்ப்ளைஸ் தே ஆர் அன்கார்லேட்டட் சொல்லலாம். ஏன்னா கோவேரியன்ஸ் வந்து 0, அப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்யும் 0 நம்ம சொல்லலாம். ஆனால் அன்கார்லேட்டட் கோஎஃபிஷியன்ட் இம்ப்ளைஸ் they are independent-ஆ dependent-ஆ நம்ம சொல்ல முடியாது. அப்போ need not be independent. ஏன்னா இதெல்லாம் அந்த 1 word questionக்கு வரும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0. பட் ஆர் ஈக்குவல் டு 0 டஸ் நாட் இம்ப்ளைஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் எரர்னு இருக்குது. இதுவும் 1 wordல கேட்டிருக்காங்க. த ஸ்டாண்டர்ட் எரர்னா எஸ்சி அண்ட் ப்ராபபிள் எரர் பிஇ of correlation coefficient. இப்போ ஆறுன்றது வந்து correlation coefficient in a sample space of n pairs of observation. ஏன்னா அந்த பேராக எடுத்து தான் நம்ம இங்கே correlation இருக்கா இல்லை நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ எத்தனை பேர்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ n pairs of observation, then it's standard error SE of R, அதாவது standard error of correlation coefficient Rன்னு அர்த்தம், equal to 1 minus R square by root n. அப்போ Rன்றது வந்து correlation coefficient, இந்த nன்றது வந்து number of pairs. அப்போ standard error of R, standard error of correlation coefficient equal to 1 minus R square by root n. இதே probable error of correlation coefficient என்னன்னா PE of R வந்து இந்த standard error-ஓட 0.6745 multiple இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ probable error of correlation coefficient equal to 0.6745 into 1 minus R square by root n. ஏன் இந்த 0.6745 அப்படி என்ன அதுக்கு ரீசன் அப்படின்னா இந்த ஃபேக்டர் மல்டிபிள் இருக்கு இல்லையா, 0.6745 எங்கேருந்து எடுக்கணும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஏன்னா அங்கே ரேஞ்ச் மியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.6745 சிக்மா இது எடுக்கும்பொழுது அந்த டோட்டல் எரரில் 50% கவர் ஆகுது. அப்போ இந்த ப்ராபபிள் எரரை வச்சு நம்ம அது 50%க்கு மேலே அது 50% கவர் ஆகிறதுனால இதை நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ அப்போ த லிமிட் ஆஃப் பாப்புலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இதுவும் 1 wordல கேட்டிருக்காங்க. த லிமிட் ஆஃப் பாப்புலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் த ப்ராபபிள் எரர் ஆஃப் correlation coefficient. இது P of R எழுதிருப்பாங்க, சில டைம் வந்து இப்படியும் கொடுத்துருப்பாங்க, R plus or minus probable error. இதுதான் லிமிட் ஃபார் த பாப்புலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போ R less than அந்த ப்ராபபிள் எரராக இருந்துச்சுன்னா த கார்லேஷன் இஸ் நாட் அட் ஆல் சிக்னிஃபிகண்ட். இப்போ ஒரு ஆரோட ஒரு ப்ராபபிள் எரரோட ஒரு வேல்யூ இருக்குது, அதை விட இந்த ரேங்க் கார்லேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கார்லேஷன்ஸ் நாட் அட் ஆல் சிக்னிஃபிகன்ஸ்னா அந்த கார்லேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நாட் அட் ஆல் சிக்னிஃபிகண்ட் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, வீக்காக இருக்குது.
ஓகே, வீக் ரிலேஷன்ஷிப். அதுவே வந்து ஆர் கிரேட்டர் தென் 6 டைம்ஸ் த ப்ராபபிள் எரராக இருந்துச்சுன்னா த கார்லேஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அது நோட்டபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து இந்த ரிசல்ட்டை வேறு விதமாக எப்படி சொல்லணும்னா ஆர் அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ப்ராபபிள் எரர் வந்து கிரேட்டர் தென் 6. இந்த ஃப்ராக்ஷன் வந்து கிரேட்டர் தென் 6 தான் இருந்துச்சுன்னா த கார்லேஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஃப் த ப்ராபபிள் எரர் இஸ் லெஸ் தென் 0.3, இந்த ப்ராபபிள் எரர் லெஸ் தென் 0.3 இருந்துச்சுன்னா இந்த கார்லேஷன் ஷுட் நாட் பி கன்சிடர்ட் அட் ஆல். ரொம்ப வீக்காக இருக்குது, அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம், அது கார்லேஷனே இல்லைன்னு சொல்லிக்கலாம். இஃப் த ப்ராபபிள் எரர் இஸ் ஸ்மால் த கார்லேஷன் இஸ் டெஃபினெட்லி எக்ஸிஸ்டிங். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கார்லேஷன் எரர் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கார்லேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் இந்த மல்டிபிள் கார்லேஷன் பார்ஷியல் கார்லேஷன் பற்றி உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். பட் இந்த கான்செப்ட் அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் நிறையவே பெருசாக இருக்குது. உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொஷின் கேட்ட மாதிரி தெரியல. பட் அதனால் இந்த கான்செப்ட் மட்டும் என்னன்னு மட்டும் நான் சொல்கிறேன். Simple and multiple correlation. The study of a relationship between two variables is called simple correlation. வழக்கமாக correlation the relationship between x and y நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் simple correlation. ஆனால் ஒரே டைமில் 2 ரேண்டம் வேரியபிள் இல்லாமல் நம்ம நிறைய ரேண்டம் வேரியபிள் கூட அட் டைமில் எடுத்து படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மோர் தென் 2 ரேண்டம் வேரியபிள் எடுத்து அதனோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம சைமல்டேனியஸாக ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அது மல்டிபிள் கார்லேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் அண்ட் ப்ரைஸ். இப்போ மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஏதோ ஒரு பொருள் ஒரு டிமாண்டாக இருக்குது. அப்போ நீங்கள் சில டைம் எடுக்கலாம், இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொத்தமல்லிலாம் அவ்வளோ கிடைக்காது. அப்போது ஆனால் எல்லாருக்கும் கொத்தமல்லி யூஸ் பண்ணுவாங்க, டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்கும், ரைட்டா? அப்போ அந்த டிமாண்ட் ப்ரைஸ் பற்றி நம்ம இந்த இடத்துல அந்த 2 பற்றி மட்டும் பேசுகிறோம். ஆனால் ஏன் இங்கே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா நமக்கு அது வரத்து கம்மியாக இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கும். ஏன்னா மழை டைமில் அதெல்லாம் உங்களுக்கு டேமேஜ் நிறையா இருக்கும். அப்போ வரத்து கம்மியாக இருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாகுதுன்றது நம்ம இங்கே பேசுகிறோம். ஆனால் நம்ம இங்கே வரத்து பற்றி பேசாமல் இந்த 2 பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறோம், சரியா? டிமாண்ட் ப்ரைஸ் பற்றி மட்டும் பேசுகிறது சிம்பிள் கார்லேஷன். ஆனால் த ஸ்டடி ஆஃப் மோர் தென் 2 ரேண்டம் வேரியபிள், ஏன் டிமாண்டாக இருக்குது, ஏன் ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு என்ன ரீசன், உங்களுக்கு அந்த வரத்து கம்மியாக இருக்குதுன்றது அந்த மூணாவதாக இருக்கிற ஒரு ஃபேக்டரை பற்றி சேர்த்து பேசுகிறோம் பார்த்தீங்களா? அப்போ மோர் தென் 2 ரேண்டம் வேரியபிள் சைமல்டேனியஸாக நம்ம பேசணும் அப்படின்னா அது மல்டிபிள் கார்லேஷன். அதே போல் பார்ஷியல் அண்ட் டோட்டல் கார்லேஷன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். த ஸ்டடி ஆஃப் 2 ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்க்ளூடிங் சம் அதர் ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் பார்ஷியல் கார்லேஷன். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ப்ரைஸும் டிமாண்டை பற்றி மட்டும் சொல்கிறோம், சப்ளை பற்றி நம்ம இங்கே பாதர் பண்ணுறது இல்லை, அதை விட்டுட்டு ப்ரைஸ் டிமாண்ட் பற்றி மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணுறோம், அது பார்ஷியல் கார்லேஷன். எல்லாத்தையும் பற்றி சேர்த்து ஸ்டடி பண்ணும்போது தட் இஸ் கால்ட் த டோட்டல் கார்லேஷன். ஓகே, இது மட்டும் போதும், இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நான் கொடுக்கல. அங்கே கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சொன்ன மாதிரி இந்த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா சார்லஸ் எட்வர்ட் ஸ்பியர்மன். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் சைக்காலஜிஸ்ட், 1904 கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, இந்த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா சிலதுக்குள்ள இந்த XY வேல்யூக்கு பதிலாக அதோட ரேங்க்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா சில டைம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நாம் ரேங்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ வழக்கமாக அந்த ரேங்க் கார்லேஷன் ரோன்ட்டும் அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க, அதனால் நம்ம அப்படியே எடுத்துப்போம். ஓகே, ஸோ ரோ ஈக்குவல் டு 1 - 6 டைம்ஸ் சிக்மா d ஸ்கொயர் பை n × n ஸ்கொயர் - 1. வழக்கம் போல இந்த nன்றது வந்து நம்பர் ஆஃப் பேர்ஸ் தான், அந்த dன்றது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கரஸ்பாண்டிங் பேர் ஆஃப் ரேங்க்ஸ். அப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளோட ரேங்க், ஒய்ன்ற வேரியபிளோட ரேங்க் இருக்குது, இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா அதுதான் d. ஓகே, ஸோ இங்கே sum of squares of differences of corresponding pairs of ranks, அதுதான் இந்த சிக்மா d ஸ்கொயர்னு வர்றது. ஓகேவா? சப்போஸ் இதில் நம்ம ரேங்க் கொடுக்கும்போது சில வேல்யூ ரிப்பீட்டடாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 4ன்ற பிளேஸில் வந்து உங்களுக்கு 2 ரேங்க் 4 வருதுன்னா அது எப்படி ரிப்பீட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ரேங்க் போடுவோம். 2 டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா அதோட ஆவரேஜ் எடுத்து போடுவீங்க, 3 டைம் ரிப்பீட் ஆகுதுனால அது எப்படி ஆவரேஜ் எடுத்து போடுறது. ஸோ அந்த மாதிரி வரும். அந்த ப்ராப்ளம் இங்கே நமக்கு தேவையில்லை, ஃபார்முலா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் ரேங்க்ஸ் வரும்போது இந்த ஃபார்முலாலே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபேக்டர் நம்ம ஆட் பண்ணணும், அதுதான் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ when repeated ranks are there, rank correlation coefficient rho equal to 1 - 6 times இந்த சிக்மா d ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டர் n × n ஸ்கொயர் - 1 இருக்குது, 6 இன்ட்டு சிக்மா d ஸ்கொயரோட ஒரு ஃபேக்டரை ஆட் பண்ணுறோம். அது என்னென்னா கரெக்ஷன் ஃபேக்டர் m × m ஸ்கொயர் - 1/12. இப்போ ஒரே ஒரு ரேங்க் ரிப்பீட் ஆகுது, அந்த வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்னா இது போடுறோம். சப்போஸ் 2 ரேங்க் ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த மாதிரி 2 ஃபேக்டர் நம்ம ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு 1 - 6 டைம்ஸ் சிக்மா d ஸ்கொயர் ப்ளஸ் m × m ஸ்கொயர் - 1/12 ப்ளஸ் இன்னொரு m × m ஸ்கொயர் - 1/12 வரும். அப்போ mன்றது எத்தனை வாட்டி இது ரிப்பீட் ஆகுது, 4 வாட்டி ரிப்பீட் ஆகுது, 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதா, அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே,
ஸோ இப்போ இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி லைஸ் பிட்வீன் -1 and 1 அதே போல் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் லைஸ் பிட்வீன் -1 and +1. அடுத்து இந்த கார்லேஷனோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறது ரெக்ரெஷன் லைன்ஸ். ரெக்ரெஷன் லைன்ஸ் வந்து ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ் தான். இஃப் த வேரியபிள்ஸ் இன் அ பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ரிலேட்டட் த பாயிண்ட்ஸ் இந்த ஸ்கேட்டர் டயக்ராம், ஏற்கனவே ஸ்கேட்டர் டயக்ராமில் எப்படி நம்ம பார்த்துருக்கோன்னு பார்த்தோம். ஒரு லைனை பொறுத்தோ இல்லை ஒரு கர்வை சுற்றி உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இன் அண்ட் அரௌண்டாக இருந்துச்சுன்னா அந்த கர்வை தான் நம்ம என்ன சொல்லணும், கர்வ் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸ்கேட்டர் டயக்ராமில். ஓகே, if the curves வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு த லைன் ஆஃப் ரெக்ரெஷன். இல்லைன்னா நம்ம அது கர்விலீனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இந்த லைன் ஆஃப் ரெக்ரெஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். If x is taken in the independent random variables and y is the dependent variables, then the line of best fit to the set of observed values xi, yi for I equal to 1 to n. அப்போ n set of pairs இருக்கு of xy by method of least square is called the regression line of y on x. அப்போ ஈக்குவேஷன் இதில் நிறைய கேட்குறாங்க. இதில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்ரெஷன் லைனோ இல்லை அந்த கோஎஃபிஷியன்ட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ படிக்கலாம். அது நம்ம இந்த ரெண்டு ரெக்ரெஷன் லைன் இருக்கு. த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் y on x. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y வரணும். y மைனஸ் y பார் ஈக்குவல் டு இந்த r வந்து இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் r இன்ட்டு இங்கே y இருக்கிறதுனால நியூமரேட்டில் அதனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ சிக்மா y பை சிக்மா x இன்ட்டு x மைனஸ் x பார். இதுவே இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் x அண்ட் y வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x வரணும். அப்போ x மைனஸ் x பார் ஈக்குவல் டு r இன்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் xனால முதல்ல சிக்மா x பை சிக்மா y இன்ட்டு y மைனஸ் y பார். அப்போ இந்த x பார் y பார்ன்றது என்னது, x பார் வந்து மீன் ஆஃப் x, y பார் வந்து மீன் ஆஃப் y, சிக்மா x வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x, சிக்மா y வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் y. அப்போ r வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் x அண்ட் y. அப்போ கொஸ்டினில் எந்த ரெக்ரெஷன் லைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுவோம். இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் y on x இருக்கு இல்லையா, இந்த y மைனஸ் y பார் இன்ட்டு x மைனஸ் x பார், இந்த r இன்ட்டு சிக்மா y பை சிக்மா எக்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா byx. அப்போ த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x byx இஸ் நத்திங் பட் r இன்ட்டு சிக்மா y பை சிக்மா எக்ஸ். அதே போல் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x on yனா இந்த x on yல இந்த கோஎஃபிஷியன்ட் அப்போ என்ன வரும்னா bxyன்னு வரும், r இன்ட்டு x on y. அப்போ x தான் ஃபஸ்ட்டு வரணும், சிக்மா x பை சிக்மா y. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷன் பாருங்களேன். byx இன்ட்டு bxy என்ன வரும் உங்களுக்கு மல்டிபிள் பண்ணிங்கன்னா, இப்போ r இன்ட்டு சிக்மா y பை தனியாக ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். b ஆஃப் yxனா r இன்ட்டு சிக்மா y பை சிக்மா எக்ஸ் இல்லையா. இந்த rன்றது வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் xy பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா y. ஆருக்கான ஃபார்முலா எழுதியிருக்கோம், இன்ட்டு சிக்மா y பை சிக்மா எக்ஸ். ஒரு சிக்மா y கேன்சல் ஆகிடுச்சுன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் xy பை சிக்மா ஸ்கொயர் எக்ஸ். அப்போ b ஆஃப் yx அதாவது the regression coefficient of x on y வந்து covariance ஓட வேல்யூவும் y on x னா இந்த x ஓட வேரியன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது சிமிலர்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் yxக்கு ஃபார்முலா வந்து வேறு விதமாக நம்ம எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் xy பை சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் இருக்குல்ல, சிக்மா xy பை n இதுக்கு மட்டும் பை n வரும், மைனஸ் x பார் இன்ட்டு y பார் பை 1 பை n இன்ட்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x பார் ஸ்கொயர். அதே போல் b ஆஃப் xyக்கு நமக்கு என்ன வரும்னா கோவேரியன்ஸ் ஆஃப் xy பை சிக்மா ஸ்கொயர் y வரும். அப்போ ஃபார்முலா கோவேரியன்ஸ்க்கு அதே தான் வரப்போகுது, நியூமரேட்டர் இது ரெண்டுத்துக்கு ஒன்று தான் வரும், 1 பை n இன்ட்டு சிக்மா xy. இந்த சிக்மா xyக்கு மட்டும் தான் இந்த பை n வரும், மைனஸ் x பார் y பார் பை இப்போ சிக்மா ஸ்கொயர் y வரும்போது 1 பை n இன்ட்டு சிக்மா y ஸ்கொயர் மைனஸ் y பார் ஸ்கொயர். ஸோ அப்போது த லைன் ஆஃப் ரெக்ரெஷன் y on x நம்ம என்ன எழுதுகிறோம், y on xனா y மைனஸ் y பார் இந்த சிக்மா y பை சிக்மா எக்ஸ் வரும் இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் byx வச்சு எழுதலாம், y மைனஸ் y பார் ஈக்குவல் டு byx இன்ட்டு x மைனஸ் x பார். அதே போல் இந்த ரெக்ரெஷன் லைன் ஆஃப் x on y நமக்கு என்ன வரும்னா x மைனஸ் x பார் ஈக்குவல் டு அந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் bxy இன்ட்டு y மைனஸ் y பார். அப்போது ஒரு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒரு ரெக்ரெஷன் ரெண்டு ரெக்ரெஷன் லைன் இருக்குது, ஒவ்வொரு லைனும் நம்ம 3 விதமாக எழுதலாம். இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு மட்டும் நான் 3 விதமாக எழுதி காமிச்சிருக்கேங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம இதுதான் நம்ம படிச்சிருக்கோம், த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஆர் டைம் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். ஓகே, இப்போ இந்த ஆருக்கு அந்த கோவேரியன்ஸ் ஃபார்முலாலாம் நம்ம அப்ளை பண்ணிட்ட பிறகு இதுவே நமக்கு என்னவா ஆகுது அப்படின்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பை சிக்மா ஸ்கொயர் ஒய்யாக இருக்கும், ஆர் இந்த ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய்க்கு பதிலாக நம்ம ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பி ஆஃப் எக்ஸ் ஒய்னு எழுதலாம். இந்த 3 விதமாக எழுதலாம். அதே போல் இந்த ரெக்ரெஷன் லைனில் நீங்கள் 3 விதமாக எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா ஆர், இது வந்து இட்ஸ் எ ஜியோமெட்ரிக் மீன் பிட்வீன் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். Geometric mean square root of. அப்போ r equal to plus or minus square root of
ஒரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் b of yx, இன்னொரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் b of xy. ஓகே, இதுலேயும் ஒன் வேர்ட்லாம் கேட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட் எல்லாமே ஒன் வேர்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியுங்க. த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஹேவ் த சேம் சைன். இது வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 6. இது ரெண்டும் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நம்ம பாசிட்டிவ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எப்போ பாசிட்டிவ் வரும்? ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும், இப்போ b of yx அண்ட் அதோட நமக்கு என்ன இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஹேவ் த சேம் சைன். அப்போ b of yx b of xy ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குன்னா ஆரும் பாசிட்டிவ், அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ். அப்போ r ஈக்குவல் டு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் byx இன்ட்டு bxy. அதே போல் இது ரெண்டும் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த ஆருக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே நெகட்டிவ் வருது. r ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப் byx இன்ட்டு bxy. த ரேஷியோ ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், இப்போது இந்த b of yx by b of xy நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு வைங்களேன். இப்போ b of yxக்கு என்ன ஃபார்முலா? r இன்ட்டு சிக்மா y பை சிக்மா x. இந்த b of xyக்கு என்ன ஃபார்முலா? r இன்ட்டு சிக்மா x பை சிக்மா y. இது டினாமினேட்டில் இருக்கிறதுனால 1 பைன்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த r கேன்சல் பண்ணலாமா? இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா சிக்மா y இன்ட்டு சிக்மா y, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் வரும் இல்லையா? அப்போ சிக்மா ஸ்கொயர் y பை சிக்மா ஸ்கொயர் x. அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x. அப்போ இங்கே வேரியன்ஸ் ஆஃப் y வருது. அதே போல் இது வந்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x on y. இங்கே என்ன வருது? வேரியன்ஸ் ஆஃப் x வருது. ஸோ இதே நீங்கள் இதை மாற்றி தலைகீழாக மாற்றி எதுனா இதுவும் மாறி வந்திருக்கும். இப்போ x on y வரும்போது இங்கே நியூமரேட்டில் வேரியன்ஸ் ஆஃப் x வரும், y on x வரும்போது இங்கே வேரியன்ஸ் ஆஃப் y வரும். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை எப்படி சொல்லலாம்னா, த ரேஷியோ ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் வேரியன்சஸ். அடுத்து பாருங்கள், the modulus value of arithmetic mean. Geometric mean square root of the product வரும் இல்லையா? arithmetic mean addition அந்த ரெண்டு regression coefficient add பண்ணி divided by 2 பண்ணணும். அதனோட modulus value வந்து is not less than modulus value of correlation coefficient. அப்போ not less than should be greater than modulus of r ன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, if one of the regression coefficient வந்து is greater than unity னா then the other must be less than unity. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த r பாருங்க, இந்த correlation coefficient வந்து is a geometric mean of regression coefficient இல்லையா? இப்போ ஆரோட வேல்யூ லைஸ் பிட்வீன் நமக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1 தெரியும். அப்போது இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ 1 greater than 1 இருந்தால் இன்னொன்று கண்டிப்பாக less than 1 தான் இருக்க முடியும். ஸோ அதுதான். ஸோ ஒன் ஆஃப் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிரேட்டர் தென் யூனிட்டி. ஒன்னுன்றது இங்கே யூனிட்டின்றது வந்து 1 கிரேட்டர் தென் 1 இருந்தால் கண்டிப்பாக இன்னொன்று என்னவாக இருக்கணும்? லெஸ் தென் 1 தான் இருக்கணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ b of xy வந்து கிரேட்டர் தென் 1னா அப்போ b of yx வந்து லெஸ் தென் 1 இருக்கும். இல்லை b of yx வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா b of xy வந்து லெஸ் தென் 1 இருக்கும். அடுத்து பாருங்க, த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் நாட் ஆன் த ஸ்கேல். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து இது b பற்றி. சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பொறுத்து இண்டிபெண்ட்டாக இருக்குது, பட் ஸ்கேலை பொறுத்து கிடையாது. அப்போ u வந்து x மைனஸ் ஏ, இந்த மைனஸ் பண்ணுறது சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின், டிவைட் பை ஹெச்ன்றது வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலு. v ஈக்குவல் டு y மைனஸ் பி பை கே. அப்போ b of yx நமக்கு என்ன வருதுன்னா k பை ஹெச்னு வருது பாருங்க. yயோட ஸ்கேல் சேஞ்ச் ஆகிறது k, டிவைட் பை ஹெச் இன்ட்டு b of vu. அதே b of xy, அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x on y வரும்போது இந்த xல இருக்கிற அதனோட ஸ்கேல் சேஞ்ச் ஆகுது h by k இன்ட்டு b of uவின்னு வருது. the angle between two line of regression. ஸோ முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஆன் y on x எப்படி எழுதுவோம்? நம்ம y மைனஸ் y பார் ஈக்குவல் டு r இன்ட்டு இங்கே yன்றதால ஃபஸ்ட்டில் சிக்மா y பை சிக்மா x இன்ட்டு x மைனஸ் x பார். அதே இன்னொரு லைன், ரெண்டு லைன் இருக்குது ரெக்ரெஷன் லைன் சொல்லும்போது the equation of regression of x on y அப்படின்னு நமக்கு வருதுன்னா x மைனஸ் x பார் ஈக்குவல் டு r டைம்ஸ் இங்கே இருக்கிறதுனா x ஃபஸ்ட்டு வரும், சிக்மா x பை சிக்மா y இன்ட்டு y மைனஸ் y பார். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த y மைனஸ் y பார் மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன், அந்த y ஈக்குவல் டு mx ஃபார்மேட் வேணும் இல்லையா? ஸோ அதனால் இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா சிக்மா y பை r இன்ட்டு சிக்மா x இன்ட்டு x மைனஸ் x பார் ஈக்குவல் டு y மைனஸ் y பார். ஓகே, y மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இது போச்சுன்னா y ஈக்குவல் டு இது இங்கே இது பாருங்க, இதுதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் mx ப்ளஸ் சி, மற்றதெல்லாம் சி டேர்ம் வரும். அப்போது ஃபஸ்ட் லைனில் இருக்கிற ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r இன்ட்டு சிக்மா y பை சிக்மா x. இந்த செகண்ட் லைனில் இருக்கிற ஸ்லோப்னா இது வரும் சிக்மா y பை r இன்ட்டு சிக்மா x. அதை நம்ம m1 m2 எடுக்கிறோம் அப்படின்னா if theta is the acute angle between the two regression line, then tan theta equal to நமக்கு என்ன ஃபார்முலானா angle between the slopes கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே தான். அப்போ modulus of m1 minus m2 by 1 plus m1 into m2. ஸோ இந்த வேல்யூவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ரிசல்ட் வருது. அப்போ tan theta equal to 1 minus r square. rன்றது வந்து
correlation coefficient between x and y. So 1 minus r square by modulus of r into sigma x sigma y by sigma square x plus sigma square y. Actually நமக்கு angle வேணா theta தான் வேணும். அப்போ tan inverse of theta equal to tan inverse of 1 minus r square by modulus r into sigma x sigma y by sigma square x plus sigma square y. முன்னாடி ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறதுக்கு, ரெண்டு ரெக்ரெஷன் லைன் இருக்குன்னா அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னென்னா எக்ஸ் பார் கமா ஒய் பார். அப்போ எக்ஸ் பார்ன்றது வந்து மீன் ஆஃப் எக்ஸ், ஒய் பார்ன்றது வந்து மீன் ஆஃப் ஒய். அப்போது ரெண்டு ரெக்ரெஷன் லைன் இருக்குன்னா அது கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து எக்ஸ் பார் கமா ஒய் பார்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் இந்த ஆங்கிளை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இல்லை சாரி, இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும்னா இந்த டேன் இங்கே ஆர் ஜீரோட இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுங்களேன். அப்போ இந்த மாடுலஸ் ஜீரோ தானே, எனிதிங் பை ஜீரோனா இன்ஃபினிட்டி. அப்போ டேன் தீட்டா வந்து ஃபுல்லாக இது வேல்யூ ஃபுல்லாக இன்ஃபினிட்டி ஆகிடும். இப்போ டேன் தீட்டா எப்போ நமக்கு இன்ஃபினிட்டியாக வரும் அப்படின்னா தீட்டா வந்து 90 டிகிரி. அப்போ இஃப் டூ வேரியபிள்ஸ் ஆர் அன்கார்லேட்டட், ஏன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஜீரோனா தே ஆர் அன்கார்லேட்டட், ஆனால் இண்டிபெண்ட்டாக இல்லையா தான் நம்ம சொல்ல முடியாது, கரெக்டாக? அப்போது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஜீரோ இம்ப்ளைஸ் தே ஆர் அன்கார்லேட்டட், தென் த லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போது அன்கார்லேட்டட் கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் அதனோட ரெக்ரெஷன் லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். அப்போ ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து 90 டிகிரி. இப்போ ஆர் வந்து ஒன்று +1 இருக்குது இல்லை -1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் அந்த tan theta ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஆருக்கு +1னாலும் 0 ஆகிடும், -1னாலும் 0 ஆகிடும். அப்போ tan theta ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுது. ஆனால் +1 வந்தால் 0, -1 வரும்போது நம்ம பையன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா அந்த டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வரதுனால 180 டிகிரி வரும். ஸோ tan theta equal to 0 implies ஒன்று தீட்டா 0வாக இருக்கலாம், இல்லை 180 டிகிரியாக இருக்கலாம். தீட்டா equal to 0னா டூ லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் ஆர் கோயின்சைட், அந்த ரெண்டு லைனுமே ஒரே லைனாக ஆகிடுதுன்னு அர்த்தம். ஆனால் பையனா டூ லைன்ஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர்னு அர்த்தம். ஆனால் இது பாசிபிளாக பாருங்கள். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டு ரெக்ரெஷன் லைன் வந்து கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து எக்ஸ் பார் கமா ஒய் பார். அப்போ எக்ஸ் பார் ஒய் பாரில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அது பேரலாக இருக்க முடியாது. இல்லை ரெண்டு பேரல் லைன் வந்து எப்படி உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆக முடியும்? ஆனால் ரெண்டு லைனும் ஒரே லைனாக இருந்தால் அது எல்லா பாயிண்ட்டுமே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் வந்து இந்த எக்ஸ் பார் ஒய் பார். ஸோ அப்போது ரெக்ரெஷன் லைன் ஷுட் பி இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் எக்ஸ் பார் ஒய் பார். அப்போ தீட்டா ஈக்குவல் டு பைன்ற இந்த பேரலல் கண்டிஷன் இங்கே சூட்டபிளாக இருக்காது. அப்போ ஆர் ஈக்குவல் டு +or -1, அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து +or -1 இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த ரெக்ரெஷன் லைன்ஸ் வந்து கோயின்சைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ +1 இருந்தால் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ், -1 இருந்தால் பர்ஃபெக்ட் நெகட்டிவ். ஸோ அதுதான் ரிசல்ட்டாக கொடுக்குறோம். இந்த கேஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கார்லேஷன், தட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், த டூ லைன் ஆஃப் ரெக்ரெஷன் கோயின்சைட். இப்போ டயக்ராமேட்டிக்காக நம்ம சொல்கிறது அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே r <0 வரும்போது இப்படி தான் லைன் வரும்னு பார்த்துருக்கோம். அது ஸ்கேட்டர் ஆகுது, இந்த பக்கம் தான் ஸ்கேட்டர் ஆகுது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ r ஈக்குவல் டு -1னா இப்படி இருக்கும். அப்போ டூ லைன்ஸ் ஆர் கோயின்சைட். r ஈக்குவல் டு +1னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த பாருங்கள், நெகட்டிவ்னு சொல்லும்போது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் வந்து ட்ராப் ஆகிட்டே வருது பாருங்கள். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் நெகட்டிவ். இது எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் பாசிட்டிவ். ரெண்டு லைன் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிள் தான் 90 டிகிரி. ஓகே, ஸோ இதே வந்து டூ லைன்ஸ் அப்பார்ட் அப்படின்னா இப்படி இன்டர்செக்ட் ஆகுது உங்களுக்கு. அப்போ லோ டிகிரி ஆஃப் கார்லேஷன். இப்படி ரொம்ப க்ளோஸராக இப்படி ஆகுது அப்படின்னா இந்த டூ லைன்ஸ் ஆர் க்ளோஸ் இருக்குன்னா ஹை டிகிரி ஆஃப் கார்லேஷன். இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கிற அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். சில கொஷின் ரிப்பீட்டாக இருந்திருக்கும், அதோட நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இஃப் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரேங்க் டிஃப்ரென்சஸ் ஆஃப் 9 pairs of value is 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரேங்க் டிஃப்ரென்சஸ், அப்போ சிக்மா டி ஸ்கொயரோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18 கொடுத்துருக்காங்க. ஓகே, வெறும் டி ஸ்கொயர் இல்லை, இது சிக்மா டி ஸ்கொயர். எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 9 பேர்ஸ்க்கு. அப்போ என்னோட வேல்யூ வந்து 9 இருந்துச்சுன்னா அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் தெம், அப்போ அந்த ரேங்க் கார்லேஷன் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ ரோ ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? 1 - 6 times sigma d square by n into n square minus 1. ஜஸ்ட் அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் இந்த டினாமினேட்டர் 9 square minus 1, 9 square 81 minus 1 80. அப்போ 9 into 80, இங்கே மேலே 6 into 80, இந்த 80 கேன்சல் பண்ணிடலாம். முதல்ல இந்த ஃப்ராக்ஷனை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எடுத்த உடனே அப்படி கழிக்கலாம் கூடாது. 6/9 ரெண்டுமே 3 கேன்சல் ஆகும். ஸோ 2/3, 1 - 2/3 எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 1/3, 1 3 வகுக்கிறோம்னா புள்ளி வச்சு 0 சேர்க்கனா 0.333 போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு 0.333 வருது பாருங்கள். ஸோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. அப்போ லிமிட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் பார்த்தோம் இல்லையா, அதோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் +1 and -1 சொன்னோம். ஸோ அப்போ -1 to +1.
அடுத்து if x and y are dependent variates with standard deviation sigma x and sigma y respectively, then the variance of u equal to x plus y. அப்போ sigma square u கேட்குறாங்க நம்மகிட்ட வேரியன்ஸ்னா இல்லையா, sigma square u கேட்குறாங்க. sigma square u is nothing but x plus y. அப்போ sigma square x plus y கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ sigma square x plus y க்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், sigma square x plus sigma square y plus twice covariance of x y. இதுவே இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மட்டும் மைனஸ் வரும். ஸோ அப்போ நமக்கு சிக்மா ஸ்கொயர் யூக்கான ஃபார்முலா என்னது, சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 2 டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். ஒன் ஆஃப் த டூ ரெக்ரெஷன் லைன் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எது வரும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். x minus x bar, left hand side x minus x bar na regression line of x on y. x on y ன்னு சொல்லும்போது r into sigma x by divided by sigma y வரணும். அப்போ இது தப்பு, இது வராது. அடுத்து இது பாருங்க, x minus x bar equal to r into sigma x, இங்கே எக்ஸ்னா மேலே எக்ஸ் கீழே ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். அப்போ இதுதான் வரும். ரிமைனிங் இருக்கும் செக் பண்ணுறங்க, மற்றதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னா நியூமரேட்டில் சிக்மா எக்ஸ் வரணும், அப்போ இது ராங்கு. இங்கே ஒய் மைனஸ் ஒய் பார்னா நியூமரேட்டில் சிக்மா ஒய் வரணும், இதுவும் ராங். அப்போ இதுதான் கரெக்டானது. ரெண்டு இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் இருக்கும் பொழுது அதனோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து நமக்கு என்ன வரும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். இதை வச்சு வரும்போது தான் நம்ம இந்த கோவேரியன்ஸை ரீப்ளேஸ் பண்ணும்போது கோவேரியன்ஸ் 0 வருது, அதனால் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0 வருது. ஸோ அதனால் அந்த கொஷின் இந்த டாப்பிக்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் 4/5. அப்போ த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் ஒய் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் ஒய் எக்ஸ் 4/5 கொடுத்துருக்காங்க. அதே போல் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்னா பி ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து 9/20 கொடுத்துருக்காங்க. அப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், the correlation coefficient is nothing but the geometric mean of the regression coefficient. அப்போ r equal to plus or minus root of byx into bxy, இல்லைனா நீங்கள் r ஸ்கொயரும் போட்டுக்கலாம். நான் r போட்டுக்கிறேன், r ஸ்கொயர் போட்டுனா அது ஸ்கொயர் ரூட் இல்லாமல் வரும். ஸோ r equal to plus or minus root of 4/5 into 9/20. இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுது, அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த 4ஆல் மட்டும் கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ் வரும். அப்போ 9/25 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3/5. ஸோ வெளியே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஸோ ஆர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/5. ஸோ த ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டூ இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் தென் த கோவேரியன்ஸ் பிட்வீன் தெம். இதுதான், ஏன்னா இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய்யை இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய்ன்னு எழுதலாம். அப்போ கோவேரியன்ஸ் பிகம் 0. கோவேரியன்ஸ் 0னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0 வந்துடும். which of the following statement is not true அப்படின்னு கேட்குறாங்க. e of xy equal to, so which of the following statement is not true when x and y are independent. அது ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்டட்டாக இருக்கும்போது கீழே இருக்க ஃபாலோயிங் கேசஸில் எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய் வந்துடும். இது இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இ ஆஃப் ஒய்ன்றது இட்ஸ் ஆல்வேஸ் ட்ரூ. அதே போல் இந்த டி பாருங்கள், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட்னா இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0. இப்போ தான் இங்கே பார்த்தோம் கோவேரியன்ட் 0னா இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0ன்னு பார்த்தோம். ஸோ ஏபிடி வந்து எப்பவுமே ட்ரூவாக இருக்கும் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சு. அப்ப இந்த C மட்டும் தான் வராது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x given y equal to e of x ன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அதுதான் ஃபால்ஸ் ஆனது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, if r is the coefficient of correlation between two variables x and y and if byx, the regression coefficient y on x and b of xy are the two regression coefficients, then r ஸ்கொயருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு என்ன தெரியும், r is the geometric mean of regression coefficient. அப்போ r வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பார்த்தோம் இல்லையா, the r equal to square root of plus or minus root of byx into bxy. So இப்போ r ஸ்கொயர் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா b of yx into b of xy. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the correlation coefficient is என்ன 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. harmonic mean between two regression coefficients, geometric mean between two regression coefficients, arithmetic mean between two regression coefficients, product of two regression coefficients. நம்ம correlation coefficient is the geometric mean தான் இல்லையா, அப்போ b is the correct answer. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா r is the correlation coefficient between two variables x and y, then கொடுத்துருக்காங்க பாருங்க. modulus r less than or equal to 1, இந்த r வந்து lies between 2 and 4, r வந்து lies between -3 and -2, modulus r வந்து greater than 1. நமக்கு என்ன தெரியும், the correlation coefficient always lies between -1 and +1. அப்போ -1 less than or equal to r less than or equal to 1 can be written as modulus of r less than or equal to 1. So A is the correct option. So next பார்த்தீங்கன்னா, if r is the correlation coefficient of the random variable x and y, the regression coefficient of y on x is, y on x நமக்கு என்ன வரும், b of yx. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம், r into ஃபர்ஸ்ட் நியூமரேட்டில் சிக்மா y வரணும், டினாமினேட்டில் சிக்மா x வரணும். ஸோ r into sigma y by sigma x.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா the coefficient of correlation between the two variables x and y is 0.6 கொடுத்துருக்காங்க. அப்போ correlation coefficient r-ஓட வேல்யூ r வந்து 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. their covariance அப்போ covariance of xy வந்து 3.6ன்னு கொடுத்துருக்காங்க. variance of x அப்போ sigma square x வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. what is sigma square y நம்ம find out பண்ணணும். ஸோ அப்போ correlation coefficient rxy equal to covariance of xy by sigma x into sigma y. rxy கொடுத்துருக்காங்க, கோவேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் வந்து 4னா சிக்மா எக்ஸ் வந்து 2. ஸோ இதுலேருந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. சிக்மா ஒய் இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டரில் ஆர் வந்துடும். வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். சிக்மா ஒய் அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் வந்து 3னா இப்போ வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து 9. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து 9 இஸ் த ஆன்சர். If one regression coefficient is greater than unity, then the other must be. அப்போ ஒன்று greater than unity இருந்தால் கண்டிப்பாக other வந்து less than unity. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the equation of two regression lines are 5x minus y equal to 22 and 64x minus 45y equal to 24. The mean value of x and y are respectively. ஸோ x பாரோட வேல்யூ y பாரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ரெண்டு ரெக்ரெஷன் லைன் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, ரெண்டு ரெக்ரெஷன் லைன் வந்து இன்டர்செக்ட் அட் எக்ஸ் பார் ஒய் பார். அப்போ இந்த ரெண்டு லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அது எக்ஸ் பார் ஒய் பாராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள் ஒய்ன்னு இருக்குது. செகண்ட் ஒன்ல 45 ஒய் இருக்கிறதால இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 45வால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 45 into 5 வரும்போது 225x minus 45y equal to 45 into 22 வரும்போது 990. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். ரெண்டுமே சேம் சைன்ன்றதால சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ ஆப்போசிட் சைன் செகண்ட் ஒன் வரும். இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும்போது 225x மைனஸ் 64y வரும்போது ப்ளஸ் 161x ஈக்குவல் டு 990 மைனஸ் 24 வரும்போது 966. அப்போ x ஈக்குவல் டு 966 டிவைடட் பை 161னா இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 டைம்ஸ் வரும். நீங்கள் வேணால் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸ் 6ன்ட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணல, நான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 5 into 6னா 30 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 22. அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 22 மைனஸ் 30. அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 8 மீன்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸ் பார் ஒய் பார் இஸ் நத்திங் பட் 6,8. அப்போ மீன் ஆஃப் எக்ஸ் வந்து 6ம் மீன் ஆஃப் ஒய் வந்து 8ம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 6 and 8. இதுதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஷின் பார்க்குறதுனா சில ஏதாவது ரிப்பீட்டடாக எழுதியிருப்பேன் நான் மாற்றி மாற்றி எழுதும்போது. If R is the correlation coefficient of the random variable x and y, then the regression coefficient of x on y. இதுக்கு முன்னாடி y on x கேட்டிருந்தாங்க, இப்போ x on y. அப்போ x on y வரும்போது R இன்ட்டு முதல்ல சிக்மா x பை சிக்மா y வரணும். ஸோ இதுதான். If rho is the correlation coefficient of independent variable x and y, then இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னாலே நமக்கு கோவேரியன்ட் 0, கோவேரியன்ட் 0 implies அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் 0. ஸோ அதனால இந்த ரோ ஆஃப் எக்ஸ் ஒய் 0. ஸோ ரோன்றது வந்து 0 தான் கரெக்ட் ஆன்சர். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க 0.6. வேரியன்ஸ் கோவேரியன்ஸ் வந்து 4.8 கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் கேட்குறாங்க. ஸோ சிக்மா ஒய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் வந்து 0.6, கோவேரியன்ஸ் வந்து 4.8, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னா சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் வந்து 9 கொடுத்துருக்காங்க. சிக்மா ஒய் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் நம்ம கண்டுபிடிக்கிறது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் 9, சிக்மா எக்ஸ் வந்து 3, அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம், இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ ஆறால் இதை கேன்சல் பண்ணால் 6 8 48. ஸோ 8/3. இதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் வந்து 8/3. ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. நம்ம தப்பாக போட்டால் என்ன வருமோ அந்த ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நாம் தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சாரி, 8/3. அடுத்து பாருங்கள். இஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் 2 ரெக்ரெஷன் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது நமக்கு எது எக்ஸ் ஆன் ஒய் எது ஒய் ஆன் எக்ஸ்ன்னு தெரியாது. சப்போஸ் இதை நான் எக்ஸ் ஆன் ஒய் நான் இதை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸை லெஃப்ட்டில் வச்சுட்டு ஒய்யை ரைட்டில் கொண்டு போயிடும். அப்போ -12y வரும் இல்லையா. ஸோ நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். ஸோ 3x இங்கே வச்சுக்கிட்டு -12y + 19. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா -12/3 வரும்போது -4y + 19 வரும். அப்போ இதுதான் உங்களுக்கு என்னது பி ஆஃப் எக்ஸ் ஒய் வரும். பி ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து -4 வரும். ஆனால் நமக்கு என்ன தெரியும், இது -4 வரும்போது அடுத்ததில் பாருங்கள் உங்களுக்கு என்ன வரும்,
இங்கே அதே போல் நீங்கள் இது இங்கே எக்ஸ் ஆன் ஒய்னு எடுத்துனா இது ஒய் ஆன் எக்ஸ்னு எடுத்துணும். ஒய் இங்கே வச்சுட்டு அங்கே கொண்டு போகணும், அங்கே 3 வரும். அப்புறம் எடுத்து மல்டிபிள் பண்ணி 12 வரும் பாருங்கள். அப்போ ரேங்க் கார்லேஷன் வந்து ஆர் வந்து 1 விட பெருசாக வரும். ஸோ அது பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அந்த பைவேரியட்டுக்கு அந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அது லெஸ் தென் 1 வர மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அது ரெண்டுத்தையும் லெஸ் தென் 1 இல்லை கிரேட்டர் தென் 1. அது இது ஒன்றுனா அடுத்தது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இது -4னா இங்கே வரும்போது -3 வருது. ஸோ இது பாசிபிள் கிடையாது. அப்போ அது ரெக்ரெஷன். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுத்திங்கன்னா தப்பாக வரும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் ஆன் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 12y லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கிட்டு மீது ரைட்டு கொண்டு போங்க. அப்போ y = -1/4 வரும். செகண்ட் வந்து எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸை லெஃப்ட் வச்சுட்டு மீதெல்லாம் கொண்டு போங்க. அப்போ இங்கேருந்து கிடைக்கிறது byx, இங்கேருந்து கிடைக்கிறது bxyன்னு வரும். ஸோ r = நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வந்து 1/12 வரும். 1/12னா 1/4 × 4 × 3, 4க்கு ஸ்கொயர் ரூட் 2 வெளியே எடுத்துலாம். அப்போ 1/2 × √3 வரும். இதுவே நீங்கள் மாற்றி எடுத்திருந்தீங்க, இது ரெண்டுத்தையும் நம்ம மாற்றி எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் இங்கே என்ன வந்திருக்கும், r = √12 வந்திருக்கும். √12னா 2 × √3. அப்போ அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து லைஸ் பிட்வீன் +1 -1 தான். 1 விட அதிகமாக வருது பாருங்கள், 2 வருது பார்த்தீங்களா, அப்போ அது தப்பாக இருக்கும். ஸோ அதனால் மாற்றி எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள், -√3/2, -2 × √3, -1/2 √3, +1/2 √3 இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர், 1/2 √3. அடுத்து, if the regression lines coincide, then which one of the following is false? நம்ம ஏற்கனவே அந்த ரிசல்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா, ரெக்ரெஷன் லைன்ஸ் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா ஒன்று r = +1 இருக்கும், இல்லை r = -1 இருக்கும். பர்ஃபெக்ட் கார்லேஷன் வரும்போது தான் கோயின்சைட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ r = +1 ட்ரூ தான், -1 ட்ரூ தான், +or -1 ட்ரூ தான். அப்போ ஃபால்ஸாக இருக்கிறது r = 0. If the sum of product of x and y is 0, then the correlation coefficient is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் xy 0 அப்படின்னு நம்ம அது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலாக இது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே எக்ஸுன்றது வந்து இந்த டீவியேஷன் ஃப்ரம் எக்ஸ் பார்னு கொடுத்துருக்கணும், டீவியேஷன் ஃப்ரம் மீன் அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஸோ x = x - x bar, y = y - y பாராக இருந்தால் தான் நம்ம ஆறுக்கான ஃபார்மில் σxy/n × σx σy போட முடியும். அப்படி இருந்துச்சுன்னா இங்கே சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் x × y 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0. ஓகே, இந்த சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக அந்த முன்னாடியே இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம போட்டிருக்கணும். ஸோ அங்கே இந்த கொஷின் நான் போடலை, ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கேன். இஃப் த ரேண்டம் வேரியபிள் xi ஆர் இண்டிபெண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தம் ஹேவிங் த சேம் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபைன்டு பை f of x = 1/√8π into e power -x - 1 the whole square by 8 minus infinity less than x less than infinity, then the mean and variance of the distribution of x1 - 2 x2 + x3 are respectively. அது மீனும் வேரியன்ஸும் கேட்குறாங்க. இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன தெரியும், 1/σ × √2π e power -x - mu the whole square by 2 sigma square. அப்போ மியூனா 1 தெரியுது, 2 × sigma square 8னா சிக்மா வந்து 2ன்னு வரும். நீங்கள் இந்த இ பவரில் இங்கே டினாமினேட்டர் ஈக்குவேட் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த 1/ல ஈக்குவேட் பண்ணாலும் ஓகே, ரெண்டு இடத்துல ஒரே வேல்யூ தான் வருது. ஸோ மியூ 1, சிக்மா வந்து 2. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது, மீன் 1 அண்ட் வேரியன்ஸ் 4ன்னு அர்த்தம். அப்போ நமக்கு அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் a1 x1 + a2 x2 + a3 x3 ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ மீன் என்ன வரும்னா a1 இன்ட்டு இங்கே இருக்கிற மீன். அப்போ a1 μ1 + a2 μ2 + a3 μ3, a1² σ1² + a2² σ2² + a3² σ3² வரும். அதே சப்ராக்ஷன் வந்துச்சுன்னா மீன் மட்டும் சப்ராக்ட் ஆகும், வேரியன்ஸ் வந்து ஸ்கொயரில் தான் வரும். ரைட், இப்போ நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம், x1 - 2x2 + x3. அப்போ மீன் இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணிப்போம். மீன் அடிஷன்னா அடிஷன், சப்ராக்ஷனா சப்ராக்ஷன். அப்போ 1 × μ -2 × μ + μ, ஏன்னா எல்லாமே சேம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபாலோ பண்ணுது. அப்போ ஈக்குவல் மீன் அண்ட் ஈக்குவல் வேரியன்ஸ், அதனால் μ σ2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ μ - 2 sigma 2 μ + μ. அதே இங்கே போடும்போது ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் தான். அப்போ 1² × σ2 ப்ளஸ் -2² × σ2 ப்ளஸ் 1² × σ2. இது 2μ - 2μன்னு வரும்போது 0 வரும். இது ஸ்கொயர் பண்ணும்போது +4 ஆகிடும், +4 + 1 + 1, அப்போ 6 σ2. அப்போ மீன் வந்து 0, வேரியன்ஸ் வந்து 24. அப்போது இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் போட்டு வர இந்த புது வேரியபிள் வந்து எதை ஃபாலோ பண்ணுதுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் 0 அண்ட் வேரியன்ஸ் 24. அடுத்து,
if the coefficient of correlation between x and y is 0.48 இந்த மாதிரி கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ல ஒன்று மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஈஸியாக இது வந்து மார்க் அட்டன் பண்ண முடியும் உங்களால். ஸோ ஆர் வந்து 0.48 கொடுத்துருக்காங்க, கோவேரியன்ஸ் வந்து 36 கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 16 கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்களா இல்லை வேரியன்ஸ் கேட்குறாங்களா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சிக்மா ஒய் கேட்குறாங்க, அப்போ சிக்மா ஒய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலா எழுதுங்க, தெரிஞ்சதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அப்போ தெரியாத சிக்மா ஒய் டேரெக்டாக நமக்கு கிடச்சிடும். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். டினாமினேட்டரில் பாயிண்டில் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 2 டெசிமல் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால மேலேயும் கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 36 × 100 வரும்போது 3600/4 இன்ட்டு இந்த பாயிண்ட் போயிட்டு இது ஓல் நம்பராக முழு என்ன மாறிடும் 4 × 48. இதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த 12ஆல் கேன்சல் பண்ணியிருக்கேன். 12 4s are 48, இது 12 3s are, அப்போ 300, 300/4. 300/4னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 300/4னா 75, அப்போ 75/4னா 18.75. இதுதான் ஆன்சர். இந்த இடம் மட்டும் தெரிஞ்சு இது நீங்கள் எப்போதும் போல் கேன்சல் பண்ண வேண்டியது தான், உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ 18.75 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே போல் தான் பாருங்கள். இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் y on x கொடுத்துருக்காங்க, x on y கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ ஆஃப் r² கேட்டிருக்காங்க. அப்போ r² இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட், அவ்வளோதான். 2.8 × 3.3. ஸோ இது பாயிண்ட் இல்லாமல் ஓல்ட் நம்பராக நீங்கள் எடுத்துக்கோங்களேன். 28 × 3 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 8 3 24 4, இது 2 3 2 6 6 2 84. அப்போ இங்கே எத்தனை டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு டெசிமல், இங்கே ஒரு டெசிமல், டோட்டலாக 2 டெசிமல். அப்போ ரைட்லேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட்டுக்கு 2 டெசிமல் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துருவோம். 0.84. இப்போ 0.84 தான் அதோட ஆன்சர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் 2 ரேண்டம் வேரியபிள், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய்னா தென் வாட் கேன் யூ சே அபவுட் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்குறாங்க. ஸோ அது இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த கேஸ் வரும். ரேங்க் கார்லேஷன் ரோ ஈக்குவல் டு 1 - சிக்மா 6 டைம்ஸ் சிக்மா டி ஸ்கொயர் பை n × n ஸ்கொயர் -1. உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் மைனஸ் வரணும், டினாமினேட்டர்லேயே மைனஸ் வரணும். அப்போ பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இப்போ இது ரிப்பீட்டட் கொஷின், அது வேண்டாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். இந்த 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க, த மீன் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது நம்ம எக்ஸ் ஆன் ஒய்யா ஒய் ஆன் எக்ஸான்னு பார்க்கும்போது இந்த 2 கோஎஃபிஷியன்ட்ல எது சின்னதாக இருக்கோ அதை லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. அப்போ மாற்றி எடுக்க தான் ஈஸியாக இருக்கும். 3x 12y, 3 தான் சின்னதாக இருக்குது. 3 எக்ஸ் நான் லெஃப்ட்டில் வச்சுக்கோன்னா அப்போ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆன் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு அர்த்தம். அப்போ 3x = 19 - 12 டிவைட் பை 3 வந்துச்சுன்னா 12/3ன்னு வரும்போது உங்களுக்கு -4 வந்துடும். அப்போ x = -4y + 19/3. அப்போ இதுதான் உங்களுக்கு என்னது அந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் b ஆஃப் xyன்னு வரும். xy வந்து -4. அதே போல் இங்கே எழுதும்போது இங்கே x இருக்குது, இது ஃபஸ்ட்டு y இருக்குது, இதுதான் சின்னதாக இருக்குது. அப்போ y லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். அப்போ த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் y on x, அதாவது ஒன்று x on y னா ஆப்வியஸாக அடுத்தது y on x தான். ஸோ அது வந்து byx = -3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது -4 -3. சாரி, இந்த கொஷின் நமக்கு வந்து நம்ம இந்த ஆர்லாம் இது கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இது உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக சின்னது இங்கே வச்சுட்டு பெருசை நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், bxy வந்து -4ம் byxம் -3 வருது. அப்போ r² 12 வருது பாருங்கள். இது நாட் பாசிபிள்ன்றதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இது x on y வர்றது y on x தான் வரும். சாரி, இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்பொழுது இந்த மாதிரி பெருசாக வந்துச்சுன்னா அது பாசிபிள் கிடையாது. அப்போ நம்ம எடுக்கும்போது பெருசு லெஃப்ட்டில் வச்சுட்டு சின்னது தான் அந்த பக்கம் கொண்டு போகணும். ஆனால் இந்த கொஷனில் நமக்கு தேவையானது மீன் மட்டும் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. அப்போது உங்களுக்கு இந்த விஷயம்லாம் இந்த இடத்துல தேவையே இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சுறதுக்காக தான் மீன் கேட்குறாங்க. மீன் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த 2 ரெக்ரெஷன் லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா போதும். அதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸ் தான் x பார், y தான் y பார். அது எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம போதும். ஆக்சுவலாக நம்ம இதில் முதல்ல எடுத்த உடனே நம்ம y கேன்சல் பண்ணுற மாதிரியே கூட தான் நம்ம பண்ணிக்கலாம். நான் இங்கே இப்படி பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட் எக்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கேன், ஒய் கண்டுபிடிச்சி அதனோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும்னு இல்லை, நமக்கு வந்து எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம அப்படியே வச்சுப்போம். 3x + 12y = 19. செகண்ட் வந்து இங்கே 12 வேணும்னா இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போது 9 4s 36 36x + 12y = இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 4 24 4, இது 2
16 17 18 கழிக்கிறோம். +12y -12 கேன்சல் ஆகிடும். -33x ஈக்குவல் டு இதை கழிச்சுன்னா 14 14ல் 9 போச்சுன்னா 5 7ல் 1 போச்சுன்னா 6 1. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே பெருசோட சைன் மைனஸ் இருக்குது, அது மைனஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -165/-33 மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது 33 11ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ், இது 11ஆல் கேன்சல்னா ஒரு 11 மீதி 5 இருக்கும், 55 15. ஸோ 15/3னா 5. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சா அதுதான் எக்ஸ் பார், அது மட்டும் கண்டுபிடிச்சா நமக்கு போதும். இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு எப்படி தெரியுதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ மீன் ஆஃப் எக்ஸ் வந்து 5 தான். இந்த கொஸ்டின் வேறு வேறுமாக கேட்குறாங்க பாருங்கள். ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாலும் வரும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் வேர்டிங் மட்டும் கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க. த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 and 1. த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ரெக்ரெஷன் லைன் என்ன வரும் நமக்கு? x bar y bar. If the correlation coefficient is -1, then the correlation is said to be -1 இருந்துச்சுன்னா perfect negative correlation. அப்போ C தான். ஓகே, ஸோ அடுத்து the coefficient of correlation will have positive sign. எப்போ பாசிட்டிவ் சைனாக இருக்கும்? both are increasing. ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் நம்ம பாசிட்டிவ் கார்லேஷன் கிடைக்கும். அப்போ இதுதான் the coefficient of correlation cannot be positive. பாசிட்டிவாக இருக்காதா? ஏன்னா நமக்கு ஆர் வந்து லைஸ் பிட்வீன் +1 and -1 சொல்லியிருக்கு. cannot be பாசிட்டிவ் வராது, cannot be நெகட்டிவ் வராது. இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் மட்டும் தான் வரும், நெகட்டிவ் வரும். அப்போ கேன் பி போத் பாசிட்டிவ் as well as நெகட்டிவ். இதுதான் வரும் நமக்கு. the probable error of r, the probable error வந்து 0.6745 into அந்த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ஆர் இல்லையா, 1 - r²/√n. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். 0.675 into 1 - r²/√n. X, Y, Z are 3 uncorrelated variables having variance σ²x, σ²y and σ²z respectively. Then the correlation coefficient between x plus y and y plus z கேட்குறாங்க. அப்போ correlation coefficient நமக்கு r of இந்த x plus y, y plus z நமக்கு வேணும். ஸோ இதுக்கு வேணும்னா நமக்கு முதல்ல இங்கே கோவேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கோவேரியன்ஸ் ஆஃப் x plus y, y plus z by இது ஃபஸ்ட்டோட சிக்மா இல்லையா, இன்ட்டு சிக்மா ஆஃப் y plus z. சார் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கோவேரியன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் x plus y, y plus z அந்த கோவேரியன்ஸோட ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? கோவேரியன்ஸ் ஆஃப் x, y ஒன்று வரும், ப்ளஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் x, z வரும், ப்ளஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் y, y ப்ளஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் y, z. ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? தேர் அன்கார்லேட்டட் கொடுத்துருக்காங்க. அன்கார்லேட்டட்னா அந்த ரேங்க் கார்லேஷன், அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0 இம்ப்ளைஸ் கோவேரியன்ஸும் 0. இப்போ இந்த இடத்துல கோவேரியன்ஸ் ஆஃப் xy 0 ஆகிடும், கோவேரியன்ஸ் ஆஃப் xz 0 ஆகிடும், கோவேரியன்ஸ் ஆஃப் yz 0 ஆகிடும். பட் கோவேரியன்ஸ் ஆஃப் y இஸ் நத்திங் பட் வேரியன்ஸ் ஆஃப் y. அப்போ σ²y. ஸோ இதனோட ஆன்சர் வந்து σ²y. ஆனால் இங்கே நமக்கு σ² ஆன்சரே இல்லை பாருங்கள். அப்போ none of the above. The simplest way of diagrammatic representation of bivariate data is, அந்த bivariate dataவை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்கேட்டர் டயக்ராம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பாயிண்ட்டை பேராக எடுத்துகிட்டு x axis y axis எடுத்து பண்ண இல்லையா, அப்போ ஸ்கேட்டர் டயக்ராம் தான். அந்த simplest way of representing the bivariate data is called scatter diagram. Limit of the population correlation. The limit of the population correlation is, இது வந்து ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ப்ராபபிள் எரர். ஸோ இதுதான் ஆன்சர். நன்றி, வணக்கம்.